ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில் தொடங்கினோம்னு சொன்னால் ஒரு 10 மணிக்கு துவங்கினோம்னு சொன்னால் ஒரு 6 மணி வரையும் ஒரு 5 செக்கு 6 செக்கு தான் ஊற்றுவோம். எல்லாம் மரம் தானே? இதெல்லாம் ஃபுல்லாக அப்போ இப்படி சுத்த சுத்த இது தேஞ்சு வரும் இல்லை? இல்லை தேஞ்சால் நாங்கள் அப்புறம் அது மாற்றி அதுக்கு இது மாற்றி போடுவோம். நல்லெண்ணெய் தானுங்க பேர் கலப்படம் வந்த பிறகுதான் நாங்கள் அதை சுத்தம் அசுத்தம்ன்றது பிரித்தது. இதுல எல்லாம் அந்த வெள்ளையை காண இல்லை, வெள்ளையில அந்த அரைஞ்சு பேர் கூடின வருமானத்தை எதிர்பார்க்கறது இல்லை. கொஞ்சம் வருமானம் என்றாலும் அது உண்மைத்தன்மை அதில் இருக்க வேணும். இந்த தொழில்களுக்கு எல்லாம் நாங்கள் தானே முதலாளி. அடுத்தவனுக்கு பயன் இல்லாட்டி அடுத்தவனுக்கு முன்னால கையாட்டி நிற்க தெரியும். இப்போ வெளிநாட்டுக்குன்னு போயிட்டு அங்கே வெள்ளைக்காரனுக்கு முன்னால கையாட்டிக்கு தான் நிற்கலாம். பாருங்க தெரியும், மனங்குணம் எல்லாம் நேச்சுரலாகவே வரும். அந்த எண்ணெயை தொடுங்க தொட்டு இருக்கா அதில் மணந்து வரங்க. அந்த அந்த எழுற அந்த மனம் அப்படி இருக்குல்ல, எந்த கலப்படமும் இல்லை. ஐயாட மனச மாதிரிதான் அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் எல்லாருக்கும் வந்து. இப்போ சில பேர் சும்மா இப்பத்த சாப்பாடுகள் எல்லாம் சாப்பிட்டு உடம்பை கூடுதலாக வளர்த்து போட்டு டாக்டர் நிறைய குறைங்க கொண்டோன்னா காலம்புற வாக்கிங் ரோட்டில் சும்மா நடந்துட்டு போகிறத விட கலப்படம் இல்லாத எண்ணெய்ன்றது நல்லெண்ணெய்ன்றது இதுதான். இங்கே தான் எடுக்கலாம். ஏன்னா இது நேரடியாக செக்கில் எடுக்கிறோம். வெளிநாட்டுக்கு போகிறார்கள் கூடுதலாக இதைத்தான் விரும்பி எடுப்பினோம். இந்த மேலே அரைய இந்த குழாய்களால் தான் எண்ணெய் வரும். யாழ்ப்பாணத்து தமிழாக்கள் இல்லை, ஸ்ரீலங்காவில் உள்ள தமிழாக்களே தொழில்நுட்பக்காரர். வீட்டை போனாலும் எங்களை பற்றி கதைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் தர காசாக இருந்தால் தான் அது எங்களுக்கு நிலையான காசாகவும் இருக்கு. நல்ல மனிதர் என்று சொல்லலாம் ஐயா. இப்படி வெள்ளி எள்ளு பெருசாக எல்லாரும் மூத்த ஏன்னா இது விலை கூட. எனக்கு இந்த இப்போ 60 வயசு. நாங்கள் அப்பாண்ட காலத்தில் இருந்தான் அதை நான் பின்பற்றுறேன். அப்போ இன்றைக்கா இது கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலானதான் எங்கள் பாரம்பரியம். மாட்டை தான் நாங்கள் முதல் பயன்படுத்தினாங்க. மாட்டாலைங்கோ மாட்டை வருத்தி உழைக்கிறது மாதிரி இருந்தானுங்கோ. சுத்தமான நல்லெண்ணெய் தயாரிப்பது எப்படி? வணக்கம், தமிழோடு தரணி எங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்தில் பண்டத்தரிப்புன்ற இடத்துல பிரான்பற்று என்ற அந்த ஏரியா தொண்டில் நிற்கிறேன். ஸோ அந்த பிரான்பற்று என்ற அந்த ஏரியாவை சொன்னாலே எல்லாருக்கும் தெரியுமாம். அதாவது இங்கே செக்கில் ஆட்டின எண்ணெய், அதாவது பாரம்பரிய முறையில் கிட்டத்தட்ட 100 வருஷம் பழமையான பாரம்பரிய முறையில் செக்கிலாட்டுற எண்ணெய் இருக்குது தானே, அதை தயாரிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கு உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன். உண்மையிலே நீங்களும் இங்கே இவங்கள்ட்ட இருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஏன்டா இப்போ அதை எப்படி நவீன முறையில் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் இங்கே பாரம்பரிய முறையில் அந்த செக்கில் ஆட்டி எண்ணெய் எடுக்கக்கூடிய மாதிரி செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அதை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு வீடியோவில் ஆட போகிறேன். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல பேரெல்லாம் உண்மையிலேயே இந்த ரோட்டெல்லாம் காட்டி எனக்கு லொக்கேஷன் சொல்ல தெரியாது. ஏன்னா எனக்கே புதுசு. பண்டத்தரிப்பில் இந்த போட்டிருக்காங்களோ பிரான்பற்றுன்ற ஏரியா, இது இப்படி நான் இதில் லொக்கேஷனை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் இந்த லொக்கேஷனை கிளிக் பண்ணி வரலாம். முக்கியமான ஒரு இது, அதாவது நீங்கள் சுத்தமான இந்த எண்ணெயெல்லாம் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். நீங்களே உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு தேவைப்படும். இதுக்கு முதல்லையும் ஒரு சில யூடியூபர்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க நினைக்கிறேன், எனக்கு தெரியலை. ஸோ செருப்பு கழட்டி தான் யாரும் இல்லை, பிரச்சனை இல்லையா? வரைக்கல நான் கதைக்கிறேன். அது என்னையா செருப்பு திரும்ப என்னன்னு எங்களுக்கு எங்கோ செருப்பு முக்கியம் இல்லை, உள்ளம் தூய்மையாக இருக்கும். வரக்குள்ளே ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பீச் சொல்கிறீங்க. இல்லை உண்மையில எங்கோ அதுதான் நாங்கள் வேணும். மனதில் நாங்கள் வஞ்சத்தை வச்சுக்கொண்டு வேட்டியை போட்டு கோயிலில் போகிறது வீண் தானுங்கோ. மனதில் வஞ்சம் இல்லாமல் சும்மா சரத்தோடு போனாலும் இங்கோ ஆண்டவன் எங்களை இருக்கும். சரியா, உண்மையிலே நீங்கள் வந்த டைம்லேயே, அதாவது இன்றோ ஆட்களே பேசின விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. உண்மையிலே உங்களோட பேர் என்ன? எனக்கு பேர் ஜேருவன். பேருங்க முழு பேர், ஆனால் ரூவன் என்று சொல்லிட்டா சொல்கிறேன். ஆரம்பத்தில் நாங்கள் ஐயாட்ட இப்படி ஒரு விஷயம் செய்கிறாங்களோ, ஓகே ஐயா இதை நாங்கள் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிக்கல தாராளமாக கூப்பிட்டுருந்தோம், நீங்கள் வாங்கணும்னு சொல்லி. அதை தாண்டி இப்போ நேரத்தோட ஆரம்பமாகிறது நாங்கள் வாரத்துக்கு கொஞ்சம் பிந்திரன்றதால் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். அதுக்கு முதல்ல மன்னிச்சு கொள்ளுங்க. சரியா, உண்மையிலே நான் இதெல்லாம் அதாவது என்ன சொல்கிறது, கேள்விப்பட்டிருக்கேன் இப்படி பாரம்பரிய முறையில் செய்கிறாங்கன்னு சொல்லி. எனக்கு முதலாவது கேள்வி இப்போ இதை நவீன முறையில் அப்படி செய்கிறாங்க இதை விட்டுட்டு. இதை நவீன முறையில் செய்கிறன்றது மெஷினரியை பயன்படுத்துகிறாங்க. மெஷினரின்றது இப்போ நாங்கள் என்ன இப்போ இதில் ஒரு நாளைக்கு காலையில் தொடங்கினோம்னு சொன்னால் ஒரு 10 மணிக்கு துவங்கினோம்னு சொன்னால் ஒரு 6 மணி வரையும் ஒரு 5 செக்கு 6 செக்கு தான் ஊற்றுவோம். ஆனால் மெஷின்ன்றது எல்லாம் கிட்டத்தட்ட 1 மணித்தியானத்துக்கு 6 செக்கு ஊற்றி போடும்.
ஆனால் எது நல்ல உண்மை? இதுகள் நேச்சுரல் தானுங்க. இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு உங்களுக்கு நேரடியாக விளங்குகிற விதம்னு சொன்னால் அந்த நாங்கள் அந்த பழைய காலத்தாக்கள் அந்த அம்மியில் சம்பல் இறைக்கிறதுக்கும் மிக்சியில் சம்பல் இறைக்கிறதுக்குமான சுவை வித்தியாசம் பெறும். அந்த சுவையில் வித்தியாசம். சரி, அப்போ நீங்கள் மெஷினரி எல்லாம் வந்த டைம்லையும் இப்போ வரைக்குமே இதை வந்து பண்ணுறது என்னன்றது எங்களுக்கு நோக்கம் என்னன்னு சொன்னால் கூடின வருமானத்தை எதிர்பார்க்கறது இல்லை. கொஞ்சம் வருமானம்ன்றாலும் அது உண்மைத்தன்மை அதில் இருக்க வேணும். அதுதான் அவங்க வேணுங்க. ஏனென்றாங்க இன்றைக்கெல்லாம் 10,000 ரூபா காசு பொக்க இருக்குது, பின்னரம் இல்லையென்று சொல்கிறத விட 1000 ரூபா காசு பொழுதோட வரையும் இருக்கிறது அது நிலையான சாமி. உண்மையிலே வந்து சூப்பர். இப்போ நானே வந்து எனக்கு இன்றைக்கு தான் வந்து புதுசு. நானும் இன்றைக்கு நேரடியாக வந்து பார்க்க போகிறேன். நிறைய வீடியோக்கள் நான் வந்து அப்படி நான் பார்த்துருக்கேன் இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி. முதல்ல வந்து அந்த மாட்டு வண்டியெல்லாம் கட்டி செய்ய மாட்டை தான் நாங்கள் முதல் பயன்படுத்தினாங்க. மாட்டாலேங்கோ மாட்டை பருத்தி உழைக்கிறது மாதிரி இருந்தானுங்கோ. எங்கண்ட தேள் உற்பத்தி தேழ்வோ கூட. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் மாட்டை பருத்துவோம். இப்போ நாங்கள் ஒரு சக்கு 2 சக்கு தான் மாட்டுக்கு போடுற அளவு. அதை விட கூட போட்டால் மாடு களைச்சிடும். அப்போ நாங்கள் எங்கண்ட தேழ்வைக்கு தக்கமாகி மாட்டை துன்புறுத்துவோம். அப்போ துன்புறுத்தினா அதுன்ற ஒரு பாவத்தை தேடி நாங்கள் வருமானத்தை தேடுறதுன்றது பிள்ளையானது தான். ஆனால் கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் இப்போ இது இப்போ பரம்பரை செய்கிறேன்னு சொல்லி சொன்னீங்க. எத்தனை வருஷமாக வந்து நீங்கள் செய்து கொண்டு? இது இப்போ எனக்கு இப்போ 60 வயசு. நாங்கள் அப்பாண்ட காலத்தில் இருந்தான் அதை நான் பின்பற்றுறேன். அப்போ இன்றைக்கா இது கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலான தான் எங்கள்ட பாரம்பரியம். எங்கள்ட கிராமமே ஃபுல்லாக அநேகம் நல்லெண்ணெயும் விவசாயம் தான் கூட. அப்போ அரைவாசிக்கு கூடுதலான நல்லெண்ணெய் உற்பத்தி தான் செய்கிறார். அப்போ இப்போ வரைக்கும் இப்படி இந்த பாரம்பரிய முறையில் செய்து கொண்டு நீங்கள் மட்டும்தானே இங்கே? இல்லை எங்கள் கிராமத்தில் வேறு ஒரு இதே மாதிரி வேறு ஆக்களை வச்சு. ஆனால் நாங்கள் ஒன்றை மாற்றி இருக்கிறோம். என்னென்னு சொன்னான்டா இந்த மாட்டை மாற்றி எங்கள்ட உற்பத்தி தேவை கணக்கான இதுக்காண்டி அது லேண்ட் மாஸ்டரை போட்டுரும். அந்த இருக்கு பாருங்க. முதல்ல உங்களுக்கு தெரியும் வந்து அதாவது இந்த மாடை வந்து அதில் வந்து கட்டி விட்டுட்டு அதை அப்படி சுத்த விடுவாங்களே. அதான் பார்த்துருக்கேன், அப்படி வீடியோக்கள் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ வந்து அந்த மிருகங்களை துன்புறுத்தக்கூடாது என்ற ஒரு நல்ல மனசில் வந்து அதுக்காக இப்போ இதை செய்கிறார். ஏன்னா அதான் சொன்ன வழியாக விளக்கம் சொல்லியிருக்காரு. அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து உற்பத்தி தேவையும் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம வந்து மாடை வந்து துன்புறுத்தி கொண்டு தான் இருப்போம். அப்படி தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து அப்போ பாவம் தானே. அதுக்காண்டி வந்து ஒரு மனுஷருக்கு தன்னிலுங்கிற வேலைக்கும் ஒரு அளவு இருக்குத்தானுங்க. எங்கள்ட தேழ்வை தக்க மாதிரி நாங்கள் அவைகளை கொண்டு கூடுதலான வேலைன்றது அவையின் மனவேதனையும் தான் உடல் உளைச்சலும் தானுங்க. நாங்கள் அதுவும் பேசாத மிருகம் தானுங்க. மனிதர்ன்றதா ஐயோ களைச்சு போட்டான்னு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போறோம் அது வாயால் சொல்லுவேன். மாடுகள் செல்ல மாட்டுது. நாங்கள் சிலோ வந்தோடனே நம்ம சாச்சு அடிச்சு சாச்சு களைச்சு கொண்டு தான் இருப்போம். இதுக்கு முதல் உங்களோட அனுபவத்தில் நீங்கள் மாடை வச்சு செய்திருக்கோம்? நாங்கள் துவக்கத்தில் மாடை தான் வச்சு மாடை வச்சு செய்தாங்க. அந்த இவ்வளவு தொகையாக ஊற்றலாம். பின்னேரங்களில் வெயில் தனியாக விட்டு சமையல் சாப்பிட்டுட்டு முடியும் ஒரு 2 சக்கு ஊற்றுவோம். அப்புறம் அடுத்த நாளும் அதே மாதிரி பின்னத்தில் 2 சக்கு தான் ஊற்றுவோம். ஆனால் இப்போ எங்கள்ட நல்லெண்ணெய் பாவினம் கூட சனத்தொகையும் கூட என்ன உண்டோன்னா இப்போ எங்கள்ட உற்பத்தி தேழ்வை கூடண்டாக்கா நாங்கள் இப்போ கூடுதலான தானே செய்ய வேணும். அதுக்காண்டி மெஷினரியை பயன்படுத்தக்கூடாது. என்னென்னு சொன்னாங்க இந்த இதில் நாங்கள் ஊற்றுறதுலேங்க எங்கன்னா இந்த நேர்த்தன்மை அது சத்து ஃபுல்லாகவே மாடி எங்கள்ட எண்ணெயோட பெருகுதுங்க. இப்போ நாங்கள் மெஷினரியை பாவிப்போம்னு சொன்னால் அது மெஷினில் இன்னொரு பிரச்சனை என்றால் அது வடிகட்டுப்படுது. ஃபில்டர் வச்சு வடிக்கிறாங்க. அதில் அந்த நேர்ச்சத்தை எல்லாம் அந்த வடிகட்டுப்பட்டுரும். அப்போ தனியாக ஒயில் மட்டும்தான் பெருகுதுங்க. அப்போ நாங்கள் அது உண்மையில் அதில் அந்த எத்தனை விட்டமின்கள் எல்லாம் அதில் கழுகிப்படுது. அப்போ நாங்கள் இது கொஞ்சமாக செய்தாலும் இன்னொன்று பிரச்சனைன்னா இந்த இப்படி வெள்ளி எள்ளு பெருசாக எல்லாரும் இது விலை கூட. இப்போ வெள்ளை எள்ளு கருப்பெள்ளு இருக்குல்ல, இது நாங்கள் வெள்ளி எள்ளு ஊத்துறாண்டா நாங்கள் எங்கண்ட வியாபாரம் வீட்டில் வச்சு தான் செய்கிறோம். நாங்கள் வெளியில் கடைகளுக்கு கொண்டு போகிறோம். குறிப்பிட்ட அளவு அது பெட்டராக கொடுத்தா கொஞ்சமாக செய்தாலும் மன நிறைவோட செய்ய வேணும். எனக்கு என்னென்ன நீங்கள் உங்கள்கிட்ட காசு பண்ணுறது எங்கள்கிட்ட கட்டித்தனம் இல்லைங்க. நீங்கள் தர காசு வீட்டை போனாலும் எங்களை பற்றி கதைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் தர காசாக இருந்தால் தான் அது எங்களுக்கு நிலையான காசாகவும் இருக்குது. நீங்கள் வீட்டை போய் திட்டி நீங்கள் சொன்னால் ஐயோ அந்நியாயமாக பாருங்க இவ்வளோ அந்நியாயம் ஒரு நல்ல எண்ணெய்ண்டு கூடாத எண்ணெய் தந்துட்டாங்க காசை கொண்டு போட்டு அங்கே திட்டுவாங்கன்ட்டு இருந்தால் எங்கட காசு அப்படி எஞ்சால் ஏதோ விதத்தில் போடும். நீங்கள் அப்படி காய்ச்சி எண்ணெய் உங்களோட வேலையில் சேர்த்துருவீங்களோ? நான் இங்கே நின்று இது என்னென்னா இது வந்து என்ன மரத்தில்? புளிய மரம். புளிய மரம் அதே மாதிரி எல்லாம் இது முதிரை.
இப்போ குறிப்பிட்ட இந்த மரம் தான் இருக்கா அப்படி செய்யறது? இல்லை இப்படியான சைஸில் மரம் எடுக்க வேணும்னு சொன்னால் புளிய மரம் ஒன்று விலை குறைவாகவும் இருக்கும். இனி புளிய மரத்தில் அந்த சூட்டுத்தன்மையை வச்சிருக்கிற தன்மையும் இருக்குது. சூட்டை பக்கையை வச்சிருக்க சூட்டத்தை வச்சிருக்கிற தன்மை இருக்கு. அந்த எண்ணெய் ஊத்துறதுக்கு சாடையான சூட்டு மரங்கள் வேணும். இது மரத்தின் அடி என்ன இது அப்படி ஃபுல்லாக ஒரு மரத்தை நாங்கள் வெட்டி அதில் குறைஞ்சி செய்கிறோம். ஒரு மரத்தில் ஃபுல்லாக அடி அதை நடுவில் குறைஞ்சிட்டு இப்போ இது வந்து இப்போ எவ்வளோ காலத்துக்கு பாவிக்கும் இன்னும்? இதுங்கோ பாவின காலத்தை நாங்கள் அந்த செடியாக உறுதிப்படுத்தி சொல்லல. அதுங்கோ இது அந்த இப்போ அந்த வெடிப்பு தன்மை வந்து எண்ணெய் வெளியில் போகிற காலம் வரையும் நாங்கள் ஊற்றுவோம். இப்படி வளையிறன்னு அதுக்காண்டி நாங்கள் இந்த வளையம் இரும்பு வளையம் இப்படி கட்டி இருக்கிறோம். பெருசாக எடுத்த டக்குன்னு வெடிக்காத அளவு ஓகே இரும்பு வளையத்தை கட்டி இருக்கிறோம். அப்போ இது கட்டினா ஒரு குறிப்பிட்ட காலம் வெடிக்காமல் இருக்கு. இப்போ நீங்கள் இது கொண்டு வந்த எவ்வளோ காலம் இருக்குது? இது நாங்கள் இப்போ போட்டு ஒரு வருஷத்துக்கு கூட இருக்கு. சராசரி ஒரு 2 வருஷம் இல்லாட்டி ஒரு 2.5 வருஷம் பாவிக்கும் இந்த ஒரு நல்ல மரம் உண்டு. சரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஓகே நான் ஃபுல்லாக காட்டுறேன்னு பாருங்க. இந்த இப்படி ஒரு மரத்தில் வச்சு அப்படியே போயிட்டு அங்கேருந்து அப்படியே மிஷின் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை வந்து சுத்த விடுவாங்க அப்படியே ரவுண்டாக. அதுக்கு வந்து சொல்லி ஒரு பாதை இதுங்க இன்னொன்றது நாங்கள் நவீனப்படுத்திட்டு இருக்கிறோம்னா அந்த லேண்ட் மாஸ்டர்ன்றது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இருக்குங்க. எங்கண்ட இது கச்சேரியில எல்லாம் எங்கண்ட உற்பத்தி நிலையம் பதிவில் இருக்குது. கச்சேரியில் பதிவுன்ற அரசாங்க அனுமதி பிறக்க நாங்கள் சில சட்டத்திட்டங்களை கையாள வேணும். லேண்ட் மாஸ்டர்ன்றது அயலாக்களுக்கு ஒரு சவுண்டு ஒரு இடைஞ்சலாக இருக்கும். படிக்கிற பிள்ளைகள் இருந்தால் அது கஷ்டம். இப்போ நாங்கள் இரவு வரையும் ஊத்துறோம்னு சொன்னால் இரவு 8-9 மணி வரையும் ஊற்றுனா படிக்கிற பிள்ளைக்கு அந்த சவுண்டு கஷ்டம். இன்னொரு லேண்ட் மாஸ்டர்ல அந்த புகை வரும். இப்போ தொடர்ச்சியாக ஒரு இடத்துல அந்த புகை வரப்படியும் இந்த சூழல் மாசடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுகளுக்கு மாற்றுறதுக்காண்டி நாங்கள் மெஷினை கலட்டி மோட்டர் ஆக்கியிருக்கோம். அப்படி செய்திருக்கு மோட்டர் ஆக்கியிருக்கிறோம். இதே பார்த்தா டிஃப்ரெண்டாக இருக்கு. அதானுங்க நாங்கள் எங்கள்ட யாழ்ப்பாணத்து தமிழாக்கள் இல்லை ஸ்ரீலங்காவில் உள்ள தமிழாக்களே தொழில்நுட்பக்காரர். எங்கள்ட அந்த என்ன அந்த அடிப்படை மூலதாரணம் இல்லாதால இல்லாட்டி ஜப்பான்காரனே கண்டா யோசிப்பேன். அதாவது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து கரண்ட் லெவல் எதுன்னு கரண்ட் அதாவது வழியில சத்தம் வரக்கூடாது வந்து அந்த புகை வந்து வழி மாசடையக்கூடாது. ஏன்னா நிறைய வேலையவங்க தானே. அதுக்காண்டி வந்து மோட்டரை செட் பண்ணிக்கலாம். மோட்டர்ல இருந்து அப்படியே கரண்ட் செட் பண்ணி பாருங்க மோட்டர் எடுங்க நாங்கள் போட்டுருக்கோம். இந்த சுவிட்சை போட மோட்டரோட ஸ்டார்ட் ஆகும். இது மூலம் தான் இப்போ இது செய்யுது. இனி நாங்கள் இதே லேண்ட் மாஸ்டருக்கு ஏற்ற கியர் பாக்ஸான்னு இருக்குங்க. இதுன்ற கிளச்சை எடுத்து விட்ட உடனே இது தானா ஓடும். சத்தமே இல்லை. சத்தம் பெறாதானுங்க. நாங்கள் இதை போட்டினது காரணம் சத்தம் இருக்கக்கூடாது. மற்றபடி இந்த புகைத்தன்மை சாதாரணமாக ஒரு லே மாஸ்டர் ஸ்டார்ட் பண்ணால் இப்படி சத்தம் கேட்க கொண்டு வரோம். ஓகே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கவனம் அடிக்க இல்லை நீங்கள் அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா சரி. இனி சுற்றி தான் நிற்க நீ ஃபுல்லா. அதிகமான சத்தமும் இல்லைண்ணே. இந்த பாருங்க இதை காட்டுறா இருக்கு அப்படி இருக்கணும். இப்போ இது வந்து எத்தனை கிலோ கணக்கில் அப்படி இருக்கு? இது எங்கோ செக்குன்ற அளவை பொறுத்து கிலோ இருக்கு. இது இப்போ புதுசாக நாங்கள் செக்கு புதுசாக போதாக்கா 20 கிலோ அப்படி வரும். இது கொஞ்சம் தேஞ்சு இப்போ நாங்கள் 1 வருஷமாச்சு தானுங்க. இப்போ கொஞ்சம் தேஞ்சிட்டுது. தேஞ்சா எங்களுக்கு இப்போ இது 24 கிலோ அப்படி போடும். 24-25 கிலோ அப்படி. ஓகே அந்த மரம் கொண்டு வர புதுசில் அப்புறம் முதல் புதுசில் ஓட்ட சின்ன தான் வைப்பினோம். தேய അതിൻ്റെ உள்ளளவு கொள்ளளவு கொஞ்சம் கூடவே. செக்கில் ஆட்டுன்றது அர்த்தம் என்ன சொல்றீங்க? செக்குன்றது மரத்தாலான பொருள். மரத்தால் செய்கிற எந்த ஒரு உற்பத்தியையும் அந்த உடலுக்கு கேடு இல்லாத ஒரு பொருள். கேடு இல்லை. இப்போ நாங்கள் இப்போ நவீன காலத்தில் எங்கோ கூடுதலாக எல்லாம் மெஷினரி தானுங்க. மெஷினரியில் பாவிக்கிறதுக்கு நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் அந்த முந்தின பழைய காலத்து ஆக்களங்கோ உரலில் தான் சம்பல் எல்லாம் முடித்தாங்க. தூளையே உரல்லாம் அடித்தாங்க. அப்போ அந்த தூளில் இப்போ இந்த வீட்டில் தூள் அடிச்சுதான்னு சொன்னால் ஒரு 3 வீடு தள்ளியே அந்த தூளின் வாசம் பெறும். இப்ப மில்லில திரிக்கிறாங்க. இப்ப மில்லுன்றது மெஷினரியை தான் கூட பாய்க்கிறாங்க. அப்ப அது இரும்போட இரும்பு உறைஞ்சி தான் அந்த தூளாக்குது. அந்த அப்ப அதுல ஒரு எங்களோட உடல்நலத்துக்கும் கூடாது என்னட்டாங்க. அந்த தேவனவிலேயே எங்க இரும்பு தூள் எல்லாம் அந்த எங்க தூளோட கலப்படம். உண்மைதான். அதுவுமே பாரம்பரிய முறைகள் எல்லாம் அழிஞ்சு கொண்டு போயிடுது. பாரம்பரிய முறையை அழிஞ்சது காரணம் என்னன்னு சொன்னா முந்தி உள்ளவங்கள் செய்கிற மாதிரி உடல் உழைப்பு இல்லை. முந்தி பழைய காலத்துல எங்கோ தோட்டத்தில் இறைக்கிறதெல்லாம் துலாப்பட்டை மூலம் தான் இறைச்சாங்க. அப்ப அந்த துலாப்பட்டைன்றக்கு உடல் உழைப்பு முக்கியம் தேவை. இப்ப அப்படி இல்லை தான். மோட்டர் இப்ப மோட்டரை கொண்டு வச்சு சூச்சை போட்டு விட்டா தண்ணி வருது.
இப்போ ஒரு தடவை முடி போட்டு ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஐயா? ஒரு ஃபுல்லாக அந்த வந்து இதை அந்த முழுமையாக வடிவா செய்கிறான்னு சொன்னால் ஒரு 1.25 மணத்தியானம் அப்படி சொல்லி 1.25 மணத்தியானம். இப்போ முதல் போடுற செக்கு கொஞ்சம் கூட நேரம் செல்லும். ரெண்டாவது செக்குகளுக்கு இப்போ இந்த செக்கு சாடையாக சூடு அறிவிடும். பிறகு 1.5 மணத்தியானம் 1.25 மணத்தியானம் இருக்க முடியும். இந்த இதை லைவாக பார்க்குறேன் வந்து எப்படி இருக்குன்னு. இதைத்தான் உண்மையாக அதில் அந்த லே மாஸ்டர் ஆனாலும் சத்தம் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த ஐயாண்ட தொழில்நுட்பத்தை பாருங்கள் எப்படி வந்து செய்கிறாரு. அதாவது மோட்டரை வச்சு அதை செட் பண்ணியிருக்காரு வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது, அண்ட் வந்து அந்த புகைகள் அது வரக்கூடாதுன்றதுக்காக வந்து ஒரு மோட்டரை வச்சு வந்து இப்படி செட் பண்ணியிருக்க. இது நீங்கள் தான் செய்த நீங்களே அது இல்லை. இதில் இன்னொரு கெட்டித்தனம் இருக்குன்னு சொன்னாண்டா, இப்போ நாங்கள் ஒரு நிற்கிற இடத்துல நிலையான இடத்துல ஒரு மோட்டரை போடலாம். அதை நாங்கள் அதுக்கு ஒரு லைனை கொடுக்கலாம், மின்சாரத்தை கொடுக்கலாம். இது சுத்தியில வருது. சுத்துற இதுக்கு நாங்கள் ஒரு மோட்டரை பயன்படுத்துறோம்னு சொன்னா உங்க பாருங்க அந்த ஸ்லிப்பரிங் மூலம் செய்யறோம். மேலே பாருங்க இந்த வயர் சிக்காம அப்படி அதுல சுத்தி கொண்டு வயர் இல்லாட்டி வயர் சிக் பட்டி அதை நான் ஜோதிச்சு அந்த வயர் போனா அப்படி வயரை சுத்தி விடணும் வேண்டிய சொல்லி வயரை அதில் போகிற அந்த மோட்டருக்கு போகிற அந்த வயர் வந்து சிக்கக்கூடாதுக்காக வந்து எப்படி செய்திருக்காங்க அது சுற்றி கொண்டிருக்கு. இது என்னது? இதுங்க அந்த காபன் மேலே அந்த ஸ்லிப்பரிங்கிற அந்த காபன் தான் அந்த ஏர்த் பண்ணு இந்த கரண்ட்டை பாக் பண்ணு. ஓகே. அப்போ சுற்றி கொண்டு ஃபேன் மாதிரி சுற்றி கொண்டு வரக்க அந்த காபன் மூலம் இந்த கரண்ட் இந்த மோட்டருக்கு வரும். அப்படியா? இல்லையாண்டா இப்போ நாங்கள் ஒரு இடத்துல நிலையாக வச்சுருக்கோம்னு சொன்னால் வயர் சிக்க அடிச்சிடும். இப்போ நாங்கள் இப்போ ஒரு செக்கு தோன்றேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணத்தியானம் இந்த இது சுற்றுறேன்னு சொன்னால் 1.5 மணத்தியானத்துக்கு இடையிலே வயர் முருகி எல்லாம் அறந்தே போகும். அது கூட இது இருக்கு. அதில் ஒரு விஷயம் நல்லா அந்த ஆரம்பத்துல இந்த மனம் கொண்டு வர மாதிரி இருக்கு. என்ன இது என்ன செய்றீங்க? இதுதான் இந்த மேலே அரைய இந்த குழாய்களால் தான் எண்ணெய் வரும். எண்ணெய் வரும். ஓகே ஓகே. இப்போ வராது, நீ அரைய தான் வரும். இப்போ இதில் எல்லாம் இப்படி ஆட்டி முடியல வார அந்த சக்கையை மாட்டு தீவனங்களுக்கு பயன்படுத்தும். இதில் ஃபுல்லாக நல்ல கல்சியம் இருக்குங்க. இந்த புண்ணாக்கிலே நல்ல கல்சியம் இருக்கு. அப்போ அந்த பால் கறக்கிற மாடுகளுக்கு இப்போ புண்ணாக்கு சொல்றது இதைத்தான் சொல்கிறேன். இப்போ பால் மாடுகளுக்குங்க கல்சியம் கட்டாயம் தேவை. ஆனால் இப்போ நாங்கள் அப்படி செய்யறதானே பேக்கெட்டில் கல்சியத்தை வண்டி மாட்டு கரைச்சியில் வைக்கிறோம். அப்போ இப்படியான உணவுப் பொருட்களை நாங்கள் அதில் சேர்ப்போமா இருந்தால் நாங்கள் அப்படியான பவுடர்களை சேர்க்குது. அது இப்போ வராதுங்க, எண்ணெய் கொஞ்சம் ஆயினத்தான் வரும். அதான் இது வரைக்கும் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி அந்த செக்கில் ஆட்டுற எண்ணெய்ன்னு சொல்லி. இன்றைக்கு உங்களுக்கு நேரடியாக காட்டுறோம். அதானே இந்த இதுலேருந்து வர அதுலேருந்து வர அந்த எண்ணெய் வந்து என்ன மகிமன்றதை சொல்றீங்களா? அதாவது என்ன நன்மை இந்த இதுலேருந்து வர இதில் என்றது நல்லெண்ணெய் பொதுவாக எவ்வளவு வெப்பம் மாறினாலும் அதன் தன்மையாக மாறாது. இது ஆய்விலேயே கணிச்சிருக்கிறாங்க. 200 டிகிரி வெப்பத்தில் சூடுக்குமே அந்த நல்லெண்ணெயின் அதன் தன்மையை வேற இப்போ மரக்கறி எண்ணெயெல்லாம் அப்படி இல்லை. சூடு ஏறின உடனே அதன் தன்மையை மாறிடும். அப்போ இது இல்லாமல் அப்படி இல்லை, ஒரே மாதிரியானது இருந்து. இதில் அந்த மருத்துவ குணம் கூட இருக்கு. இந்த வருது கொஞ்சம் இந்த அரையே வரும். இப்போ உங்கள்ட்ட இருந்து இந்த ஓர்டர் எல்லாம் எடுக்கிறவங்க அந்த எப்படிங்க? இப்போ நீங்கள் உங்கள்ட்ட இருந்து ஓர்டர் எடுக்கிறவங்க எங்கே இருந்து ஓர்டர் எடுக்கிறவங்களா? இப்போ எங்கள் இப்போ வெளிநாட்டுக்கு போகிறார்கள் கூடுதலாக இதைத்தான் விரும்பி எடுப்பினோம். சில கடைக்காரர் நாங்கள் இப்போ கொடுப்போம், கடைக்கு கொண்டு போய் கொடுக்க எங்களுக்கு உதவி இல்லை, ஆக்கள் இல்லை. அதில் இங்கே வந்தால் ஓர்டர் வந்தால் நாங்கள் அடைச்சி கொடுப்போம். இப்போ இதுலேருந்து வர எத்தனை பொருட்கள் அடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும்? இது இப்போ இந்த எள்ளு இதை பொறுத்து கிட்டத்தட்ட நிற்கல. என்னென்னா இப்போ சுற்றி ரவுண்ட் அடிச்சுதான் நிற்கல. என்னது சுற்றி வந்து கொண்டு இருக்கும். இதுதான் உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துறதுக்காக தான் இந்த மெஷினரிகளை கொண்டு வந்தவங்க. ஆனால் மெஷினரிகளில் இருந்து வாரதை விட இப்படி செய்கிறதான் வந்து உண்மையிலே ஒரு உடலுக்கும் உண்மையிலே இப்போ இது பக்கத்தில் கூட இந்த ஒரு மனம் கொண்டு வருது. இதுதான் அந்த ஒரிஜினல் இப்போ கலப்படம் இல்லாத வருது. இந்த வருது அப்படி கலப்படம் இல்லாத எண்ணெய்ன்றது நல்லெண்ணெய்ன்றது இதுதான். இங்கே தான் எடுக்கலாம். ஏனென்றா இது நேரடியாக செக்கில் எடுக்கிறோம். இதை நாங்கள் கொண்டு போய் அடைக்க போகிற இடத்துல கலப்படம் செய்து அடைச்சி விட்டுலாம். அப்படி செய்வாங்க.
அப்போ அதுக்காண்டி தான் கிடக்கிற எண்ணெயை நாங்கள் அந்த சுவர கலப்படம் இல்லாத எண்ணெய்ன்றதை சொல்லிடலாம். டிரெக்டாக அப்படின்னா உங்கள்கிட்ட வந்தால் தான் அப்படியா? அப்போ நேரடியாக உற்பத்தி செய்கிற இடங்கள்ல நேரடியாக எடுக்கல. கண்டிப்பாக ஐயாண்ட நம்பரை வந்து நான் டிஸ்பிளேயில் ஆட் பண்ணுவேன். நீங்கள் கால் எடுத்து உங்களுக்கு தேவையான வெளிநாட்டுக்கு போகிறதுக்கோ இல்லை நீங்கள் வெளிநாட்டுக்கு உங்களுக்கு இப்படி தேவை இருந்தால் கண்டிப்பாக அதை கான்டாக்ட் பண்ணி சொல்லுவோம். அப்படி இல்லை உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு யாருக்கும் தேவைப்பட்டு இங்கேருந்து அதை அனுப்பணும்னு சொல்லி சொன்னாலும் எங்கள் நம்பர் ஆட் பண்ணுவோம். நீங்கள் எங்களுக்கு தொடர்பு பண்ணிங்கன்னா அதுக்குரிய வழி நாங்கள் செஞ்சு தரோம். உண்மையில இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த பாரம்பரிய முறை நாங்கள் இப்போ ஒன்றை விளங்கிக்கொள்ளணும் என்னென்னா வீட்டில் சமைக்கிற சமையலுக்கும் நாங்கள் நிறைய சமைக்கிற சமையலுக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது. நிறைய சமைக்க தொகை தானே, தொகைண்டக்க அந்த வீட்டில் சமைக்கிற மாதிரி ஒரு வீட்டில் கொஞ்சம் மண்டக்க நாங்கள் நல்லா தூய்மைப்படுத்துவோம், நல்ல வடிவாகவே செய்வோம். நிறைய சமைக்க இதுன்ற தூய்மை அதில் வராது. அதே மாதிரி தான் இது நாங்கள் கொஞ்சமாக செய்வோம், கொஞ்சமா செய்து வீட்டுல வச்சு அந்த தூய்மைப்படுத்தி விற்கிறோம். இதே நேரத்தில் இப்போ சில பேர் கொஞ்சம் கூடுதலா செய்கிறார்கள், இப்படி எல்லாம் வச்சு செய்ய மாட்டாங்க. அந்த தொகையா செய்யணும்ன்றதுக்காண்டி கடாடாண்டு செய்யணும். ஐயாவரே பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சமா செஞ்சாலும் அது திருப்தியா இருக்கணும், சரியா ஆக்களுக்கு வந்து போய் சேரணும். அந்த வேண்ட ஆக்கள் எங்களுக்கு காசு தாராக்களுமே உண்மையில 100% மன சந்தோஷத்தோட அந்த காசுங்களுக்கு திரவும். அப்பதான் அந்த காசு எங்களுக்கு ஒரு நிலையான பொருளா கிடையாது. அப்போ உங்களுக்கு 60 வயதுன்னு சொன்னீங்க, உங்களோட வயது காலத்துல இருந்து நீங்க இதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறீங்களா? எங்க அப்பாண்ட காலத்துல உனக்கு இதைத்தான் நான் செய்தேன். அப்ப இதுக்கப்புறமா வந்து உங்களோட பிள்ளைகள் அப்படி யாராச்சும் பழகுறாங்களா? இதை பிள்ளைகள் பழகுற அளவுக்கு இப்ப சிச்சுவேஷன் இல்லை. நாங்கள் இதை பின்பற்றோம் வேணும்னு சொன்னா எங்களுக்கு அதுல கன பிரச்சனை இருக்கும். இப்ப எங்களுக்கு இன்றைக்கு இந்த வயசுக்கு எங்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால் அதுகளோ இந்த டைபிட்டியல் அதுகள் ஒன்றும் இல்லை. ஏன்னா நாங்கள் நடக்கிறோம் கிட்டத்தட்ட எத்தனை வனத்தியான நடக்கிறோம். கொஞ்ச நேரம் சுத்துறதுக்கே கொஞ்சம் மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு இப்படி சுத்தி வர்றதுக்கு. ஏன்னா இப்ப ஒரு இடத்துல நிக்கல, அது இப்படி ரவுண்ட் பண்ணி அது வர அப்படி நம்மளும் சுத்தி கொண்டு தான் இருக்கணும். அப்ப இனி எங்களுக்கு நாங்கள் இது துவக்கத்தில் தொடங்கி இப்படி செய்கிறபடி எங்களுக்கு அளவான உடம்போல இருக்கும், எங்களை கண்ட்ரோல் படுத்தக்கூடிய உடம்போல இருக்கும். இப்போ சில பேர் சும்மா இப்போத்த சாப்பாடுகள் எல்லாம் சாப்பிட்டு உடம்பை கூடுதலாக வளர்த்து போட்டு டாக்டர் நிறைய குறைங்க கொண்டோன்னா காலம்புற வாக்கிங்ண்டு ரோட்டில் சும்மா நடந்துட்டு போகிறத விட இதങ്ങനെ தொழிலோட சம்மந்தப்பட்டதா நாங்கள் இதை நடக்கிறோம். எனக்கு தஞ்சத்தை சொல்றீங்க. உண்மைதான், இப்படியான தொழில் அதை நேரடியாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது வந்து சந்தோஷமா இருக்கு. உண்மையில் வந்து நான் இன்றைக்கு நேரடியாக வந்து பார்க்குறேன். அதாண்டி வந்து இப்படியான சுத்தமான எண்ணெய் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை இருக்கும். நேரடி ஐயா சொன்ன மாதிரி தான், எந்த கலப்படமும் இல்லை. ஐயாவோட மனசை மாதிரி தான் அவர் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் எல்லாருக்கும். வந்து நீங்கள் கண்டிப்பாக தொடர்பு கொண்ட ஐயாவோட கதைங்க. இப்போ இதே மாதிரி வந்து நீங்கள் எத்தனை தரம் செய்ய வேண்டி சொன்னீங்களா? ஒரு நாளைக்கு இப்போ இன்றைக்கெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 5 தரத்துக்கிட்ட செய்வோம். ஏன்னா அந்த நேரத்தை துவங்கினா ஒரு 6 தரம் போடலாம். இப்போ நாங்கள் கொஞ்சம் லேட்டாக துவங்கினபடியா அப்படி 5 நேரம் தான். அப்போ நீங்கள் இப்போ இந்த இது வந்து அப்படி கொட்டுறாங்க. இனி இது என்ன இப்போ நாங்கள் முதல் போட்ட நீங்கள் வந்து முதல் வீடியோ எடுக்க எள்ளு செக்குன்ற அளவு கூட தான் இருந்தது. எள்ளு அரைய குறைய நாங்கள் எள்ளு போட்டு கொண்டிருக்கோம். ஏன்னா அந்த வெள்ளை இல்லாட்டி கருத்து வெள்ளை தானே வெள்ளை இது இப்போ வெள்ளைய முந்தின காலத்துல எங்க இப்படி வெள்ளை இனம் பாறை இல்லை, கருப்பு இனம் தான் இருந்தது. இப்போ அந்த வெள்ளை இனம் பெறுது. வெள்ளை இனம் வந்தா அந்த கோது விளக்குற முந்தி கருப்பு எள்ளு வரபடியே கோதை விளக்கி தான் ஊத்துறது. அந்த கோதை நீக்கிற அந்த கருப்பு கோதை நீக்கிறது. இப்போ அந்த வெள்ளை எள்ளா வரபடியா இப்போ அந்த கோதை நீக்கிற பிரச்சனை இல்லை. உண்மையிலே சுத்தி நடந்தாலே கைவிரலால அந்த எண்ணெயை தொடுங்க, சும்மா தொடங்க கீழே இதுலையா இல்ல மேல அந்த எண்ணெய் வார இது தொட்டு மணந்து வரங்க. அந்த அந்த எள்ளு அந்த மனம் அப்படி இருக்குல்ல, அது வேற. அந்த அந்த மனங்குணம் எல்லாம் நேச்சுரலாவே வேற. இப்படி பார்க்கையில் உண்மையா அந்த என்ன அந்த வில்லேஜ் குக்கிங் சேனல்ல பார்த்துருக்கேன். அந்த செக்கில் ஆட்டுன்னு சுத்தமான எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. இதை அப்படியே வடிகட்டி செய்யறது. இதை நாங்கள் ஒரு கேனுகளுக்கு ஊற்றி அடைய விடுவோம். ஒரு 3-4 நாள் அடைய விட்டோம்னா அடைஞ்ச பிறகு திருப்பி இன்னொரு டேங்கில் தெளிச்சா அதில் வச்சு பிறகு கொக்கை பூட்டி போத்தெல்லாம் அடைச்சோண்டே இருக்கு. இப்போ வந்து அது நீங்கள் குடுக்கைக்குள்ள வந்து ஒரு போத்தல் என்ன விலையா போகுது? இப்போ 1200 ரூபா இந்த வெள்ளி அள்ளியில் வடிக்கிறேன்னா கொடுக்கும். இதே நேரத்தில் கருப்பள்ளியில் வடிக்கிறதுன்றதுல ஒரு போத்துல 1 லிட்டர் ஒரு போத்து.
இப்போ இந்த மிஷினரியில் சுற்றி கொண்டு இருக்கிறதெல்லாம் இப்போ எத்தனை நாளைக்கு இருக்கா நீங்கள் சரிப்படுத்தணும் பார்க்கணும் இந்த கீழுக்கு இருக்கிற இதெல்லாம் இதுகளில் பிரச்சனை வேறு அது இதுவும் தேஞ்சுதுன்னு சொன்னால் மாற்ற வேண்டி வேறு எங்களுக்கு இப்போ இனியும் முதல் வார பிரச்சனைன்ட்டா இந்த உலக்குன்றது கொஞ்சம் தெரியும் ஒரு மாத காலத்துக்கு இந்த தேஞ்சுதான்னு சொன்னால் இதை கலட்டி போட்டு இது இந்த சைஸில் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் பெரிய உலக்கையாக போடும் இன்னொன்று வாங்கி போடும் ஓகே 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 இது நாங்கள் தொழிலாக செய்கிறபடியாக இது எங்கள் எக்ஸ்ட்ராவில் எல்லாம் இருக்குது உடனே மாற்றி போடக்கூடிய அளவுக்கு இருக்கு எப்படி அது உண்மையிலே வந்து அப்படி நெசஞ்சு அரேஞ்ச் வருதுன்னு சொல்லி பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க என்ன பாரத என்ன பார்க்கணுன்னா இந்தியாவில் சைடு தான் பார்க்கணும் அப்படி வந்து அப்படியே நசிக்க என்ன வேறு இப்போ நாங்கள் நசிக்கிறதுக்கு இன்னொரு வழியை கையாகும் இந்த வெயிட் இருக்கும் இந்த படிகள் முதுகலவங்க அதில் பேரத்துக்கு வைக்கும் அவங்க வைக்க 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 இதனை நசிக்கிற தன்மை கூடும் இந்த படிக்கிறது மாதிரி என்ன இதுக்கு அந்த வச்சிருக்காரு ஜூம் பண்ணி காட்டு அந்த அப்படி குறைஞ்சு குறைஞ்சு போக நீங்களா அதை பாரம் ஏற்றி கொண்டு போவீங்க ஏற்ற நல்லா நசிக்குமா நசிச்சா அப்போ இதுண்ட அந்த எண்ணெய் இந்த எள்ளில் நடக்கிற எண்ணெயை முழுமையாக எங்களுக்கு வெளியில் பிழிஞ்சு தான் எந்த வாரதான் சக்கை என்னடா இப்போ இந்த விலையில் எள்ள வண்டிங்கோ நாங்கள் எண்ணெயோட எடுத்து விட்டோம்ட்டாங்களே நட்டம் தான் அப்போ அந்த முழுமையாக எடுக்கிறதுக்காண்டி நீங்கள் உங்கள் அப்பா செய்யக்குள்ள பார்த்து பழகினீங்க இல்லாட்டி நீங்கள் அவங்களோட அப்பா வந்து கூப்பிட்டு பழகி விட்டுறவங்க எப்படி இல்லை இது நாங்கள் வீட்டு தொழில் தானுங்க இப்போ உங்களோட வீட்டில் ஒரு அப்பா ஒரு கார் வச்சுக்கிறான்னு வைங்களேன் உங்களுக்கு பழக்க தொழில் தானே நீங்களே பார்த்து ஒரு பக்கத்து சீட்டில் இருந்து பார்த்து அவர் இல்லா நேரத்தில் ஒரு ஸ்டேரிங்க பிடிச்சி சுற்றி பார்த்து ஓட்டம் வைக்க பழகிறாங்க இதை காட்டுதானே சுத்தமான செட்டில் ஆற்றுல தான் நீங்கள் ஒரு பார்த்தீங்களோ தெரியல நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம் எப்படி வந்து ஒன்று இதுக்கப்புறமா வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கலாம் அதுக்கப்புறமா தான் அதை போத்தல் அடித்து வந்து கொடுப்பாங்களாம் உங்களுக்கு வேறு கடையில் இப்போ இதை வாங்கிட்டு போய் கூட சில இடங்களில் வந்து அதை கலப்படம் செய்தும் விற்கிறாங்களாம்னு சொல்கிறாரு ஐயா வந்து அப்போ இதை வாங்கிட்டு போய் அந்த கலப்படம் செய்து விற்கக்குள்ள வந்து அதில் என்ன டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கலாம் அவங்களுக்கு அதில் லாபம் கூட வரும்ல இல்லை நம்ம வந்து இப்போ இது உண்மையான நல்ல எண்ணெயா இல்லை இப்போ கூடாத எண்ணெய் கண்டுபிடிக்கிறேன்னா அப்படி அது ஒரு முக்கியமான கேள்வி அதை சம்மந்தப்பட்டவர்களுக்கு தான் தெரியும் இதில் எது நல்லெண்ணெய் இது கலப்படம் வண்டி நீங்கள் இது கண்டுபிடிக்கிறான்னு சொன்னால் அந்த எண்ணெயை வண்டி பிரிட்ஜில் வைக்கும் பிரிட்ஜில் வச்சிங்கன்னு சொன்னால் நல்லெண்ணெய் உரையாது கலப்படம் செய்கிற எண்ணெய்கள் டக்குன்னு உறைஞ்சு அந்த உறைஞ்சி வெள்ளை கலரில் படிஞ்சு வெள்ளை கலரில் வாங்கி அப்போ நம்ம பாய்க்கிறது என்ன இது அப்படி ஒன்றுமே உரையாது அப்படியே இருக்கும் நோமலா நல்லெண்ணெய் உரையாது டீபிரிட்ஜில் வச்சிங்கன்னா டீபிரிட்ஜில் தண்ணியை கட்டியாகிறதானுங்க ஒருக்கா கலங்களா வெறும் வெளியில் எடுத்து ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லெண்ணெய் தெளிஞ்சு வந்துடும் அந்த மற்றது நீங்கள் கலப்படம் செய்தோன்னா அப்படியே கட்டியாக இருக்கு ஐயோ ஒரு நாளைக்கு நீங்கள் இப்போ எத்தனை கிலோமீட்டர் மேலே நடந்துருவீங்க சுற்றி நடக்கிறேன் எங்களுக்கு பழகி விட்டு தான் இது இப்போ நாங்கள் இப்போ மிஷின் சிலுவாக வருதுங்க இதெல்லாம் எண்ணெய் ஆகினா மிஷினை நாங்கள் தொப்பில் விடுவோம் ஃபாஸ்ட்டாக விடுவோம் ஃபாஸ்ட்டாக விட்டால் இதை விட இப்போ நீங்களும் கொஞ்சம் வேகமாக தான் நடந்து பார்க்கணும் இப்போ இப்படி நீங்கள் 2-3 தடவை போட்டுனீங்களா இதுக்கு பிறகு திரும்ப இப்பயும் போடுவீங்களா அங்கே மிச்சம் எள்ளு கிடக்கு அவ்வளோ முதல்ல போடுந்தனைக்கும் போடுவோம் எப்படி ஏன்னா ஒரு அழகான மரத்தை கொண்டு வந்து அதை உடைச்சி குடைஞ்சி இப்படி செய்து எப்படி முதல் மனுஷர மூடையெல்லாம் இருந்துருக்கு வச்சு பாருங்க பாருங்க இப்படி தெரியுது இந்த எண்ணெய் வந்து அப்படியே நெசஞ்சு வர்றது இப்படி தெரியுதுன்னு பாருங்க வா எப்படின்னு சொன்னேன் அதாவது இதுக்கு முதல்ல வந்து இதை எப்படி பயன்படுத்திக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாடை வச்சு இப்படி சுற்றுறது தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஐயா வந்து அதை துன்புறுத்தக்கூடாது இந்த மாட்டை வந்து துன்புறுத்தக்கூடாதுன்ற நோக்கத்தில் வந்து அவர் இப்படி ஒரு முறையை மாற்றிருக்கார் அது மெஷினில் வந்து இப்படி போகிறது அதுதான் இருக்குது பாருங்கள் அந்த படிக்கல் அவர் சொன்னார் ஐயா அதாவது குறைய இதில் வச்சு இந்த ரெண்டு குறைய வந்து இந்த பாரம் ஏற்றுவாங்க பாரம் ஏற்றியது இன்னும் வந்து நசிக்கக்கூடிய மாதிரி வந்து இருக்குது
இது இப்போ எத்தனை லிட்டர் வரும் ஐயா அப்படி எடுத்தா வந்து இது கிட்டத்தட்ட ஒரு 5 போத்தல் வரும். போத்தல் கணக்கு ஒரு 5 போத்தல். 5 போத்தல் அப்புறம் சுத்தமான என்னன்னு சொல்லிச்சுன்னா இதுல இருந்து வார அந்த இதெல்லாம் இருக்குமே இந்த இப்படி வாரது இதெல்லாம் திருப்பி நாங்கள் அதுக்கு ஊற்றுவோம். ஊற்றுவீங்களா? ஏன்னா அதுக்கு எள்ளுகள் எல்லாம் சேர்ந்து வருந்தானுங்க. அப்புறம் நாங்கள் திருப்பி இதுக்கு ஊற்றி நல்லா தெளிஞ்சு எள்ளுகளே ஒன்றும் இல்லாமல் தனியாக எண்ணெயாக விறக்க மட்டும்தான் எடுப்போம். அப்படி எண்ணெயும் திரும்ப ஊற்றுவீங்களா? இப்போ வர திருப்பி ஊற்றுவோம். 2 நாளைக்கு அப்புறம் எங்களுக்கு நல்ல உடற்பயிற்சி. என்னங்க 2 நாளைக்கு அப்புறம் எங்களுக்கு நல்ல உடற்பயிற்சி சுற்றி சுற்றி. ஆனால் என்ன ரவுண்ட் அப்படி சுற்றி சுற்றி தலை சுற்றி ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கு ஐயா. எங்களுக்கு பழைய விட்டுதுங்க. இதில் எங்களுக்கு தொழிலோட நாங்கள் நடக்கிறோம். ஆனால் அப்படி நாங்கள் நடக்கிறதால எங்களுக்கு அது உடற்பயிற்சியுமா. உங்கள்ட பிள்ளைகள் வந்து கேட்கலையா அப்படி நான் வந்து பழக போறேன் அப்படி இப்படின்னு சொல்லி? இல்லை அவங்க செய்வாங்க. அவங்க எங்களுக்கு இப்போ அது இப்போ என்னென்று சொன்னா இந்த பிள்ளைகள்ன்றது இப்போ இந்த தொழிலை அந்த நாங்கள் காட்டி கொடுக்காமே கற்றுடுவாங்க. ஏன்னா தொடர்ந்து இதில் 2 பார்த்து ஆனால் இப்போ பிள்ளைகளை ஒன்றும் இப்போ இங்கே இல்லை. அதான் பிரச்சனை. அவங்க வெளியில் போயிட்டாங்க. வெளிநாட்டில் இருக்காங்க. வெளிநாட்டில் இருக்கு. ஓகே ஓகே. எந்த நாட்டில் இருக்காங்க? அவங்க பிரான்ஸ். நாங்கள் என்னென்னு சொன்னால் அவன் இந்த பிள்ளைகள விருப்பம் தானே. அவன் எதிர்காலத்துக்கு நாங்கள் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாதான். இது தொழிலையே மேம்படுத்தலாம். இதுகளெல்லாம் ஒரு இதை விட கொஞ்சம் பெரிய அளவில் செய்தால் எங்களுக்கு ஒரு நிலையான வருமானம். இந்த தொழில்களுக்கு எல்லாம் நாங்கள் தானே முதலாளி. அடுத்தவனுக்கு பயன் இல்லாட்டி அடுத்தவனுக்கு முன்னால் கையாட்டி நிற்க தெரியும். இப்போ வெளிநாட்டுக்குன்னு போயிட்டு அங்கே வெள்ளைக்காரனுக்கு முன்னால் கையாட்டிக்கு தான் நிற்கலாம். இது எத்தனை தரம் திரும்ப ஊற்றுவீங்களா? ஒரு தரம் இல்லை வேற எடுத்து ஊற்றுவோம். இல்லை இப்போ இந்த இருக்கிறது இதெல்லாம் இப்போ எடுத்து ஊற்றுவோம். எடுத்து ஊற்றி தான். ஏன்னா அந்த எண்ணெயாக ஊற்றினா அரைகிறது கொஞ்சம் லேட் ஆகும். வெளியிலேயே நல்லா அரைய பண்ணி போட்டு ஊற்றிக்கணும். சேர்ந்து போட்டோம். எப்படி இருக்கு? அப்படியே காஞ்சி போயிடுச்சு. அப்படியே போயிட்டு பார்க்க இந்த பாருங்க இதுல எல்லாம் அந்த வெள்ளைய காண இல்லை. வெள்ளையில அந்த அரைஞ்சு வேறு முடிய வந்து பித்தில ஓடும். வெள்ளை வந்து கொடி கொண்டது. நல்லெண்ணெய் தானுங்க பேர். கலப்படம் வந்த பிறகுதான் நாங்கள் அதை சுத்தம் அசுத்தம்ன்றது பிரித்தது. மற்றமல்ல பேர் நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெய் கலப்படம் சுத்தம் மனுஷன் தான் நாங்கள் பொதுவாக சொல்றது. எங்களுக்கு வேறுபட்ட கள்ளத்தன்மை இருக்கிறபடியே தான் கள்ளன் நல்லவன்ன்றது அந்த சொல்லு மாறாது. இல்லைன்னு சொன்னா மனுஷன்ன்றது ஒரு ஆள் தான். அதுக்காக சுத்தமான நல்லெண்ணெய் சுத்தமான வந்தது காரணம் என்னன்னு சொன்னா இதுல அந்த கலப்படம் இருக்கிறபடியே தான் அந்த சில பேர் அதை கேட்டு பண்ற சுத்தமானதான கலப்படம். அது என்ன அந்த கலப்படம் இல்லாம எல்லாரும் செய்வோமா இருந்தா இதுல அந்த சுத்தம்ன்ற அந்த பாவிப்பு வேற பாவிக்கிறது. ஓகே ஓகே ஓகே. இரும்பு ஒரு பட்டம் கட்டியிருக்கிறோம். என்ன அந்த மரம் வெயிலுக்கு படிக்கும். எல்லாம் மரம் தானே? இதெல்லாம் ஃபுல்லா சுத்த சுத்த இது தேஞ்சு வரும். இல்லை தேஞ்சா நாங்கள் அப்புறம் மாற்றி அதுக்குள்ள இது மாற்றி போடும். இந்த பொட்டை மாற்று வந்தாங்க. உண்மையிலேயே வந்து இப்படி இந்த வீடியோ காண்டியாச்சும் இப்படியே இதுகளை வந்து நேரடியாக பார்க்க கிடைக்கிறது வந்து எங்களுக்கு திருப்தியாக இருக்குது. உண்மையிலேயே வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இந்த செட்டில் ஆடுறது இப்படித்தான் அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு தான் நேரில் பார்க்குறேன். உண்மையிலே கலப்படம் இல்லாத எண்ணெய். எப்படின்னு பார்த்தீங்களா சத்தம் இல்லை. உண்மையிலே யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் வந்து செய்ய உண்மையிலே வந்து ஒரு நல்ல மனிதர் என்று சொல்லலாம். ஐயா வந்து அவர் செய்கிற தொழிலுக்கும் வந்து நேர்மையாக செய்து கொண்டு நல்ல இதை வந்து மக்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக வந்து இப்போ வரைக்கும் செய்து கொண்டிருக்கார். அதிகளவாக செய்து வந்து கடைக்கும் சேல்ஸ் பண்ணுறது இல்லையா? மெயினாக நல்லா செய்யணும்னு சொன்னால் என்ன சொல்ல குறைந்த அளவு தான் அதில் இந்த இதுகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதாவது அந்த எண்ணெய் அளவு வந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்போ வந்து ஒரு திருப்தியாக செய்யணுன்றதுக்காக வந்து குறைந்த அளவில் செய்து ஆக்களுக்கு டிரெக்டாக கொடுத்து கொண்டிருக்கு.
அவரை நம்பர் ஆட் பண்ணுறேன்னு பாருங்க. உண்மையிலே வந்து என்ன சொல்ல போனால் நிற்கிறாது. இப்போ இதில் வந்து என்ன சுற்றி நான் வெளியில் வந்துட்டு என்ன சுற்றி நடக்கிறாது வந்து நடந்தால் தலைடிக்குது. நமக்கு பழக்கம் இல்லை தானே, அதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா முதல் இருந்ததை விட வந்து கொஞ்சம் ஸ்பீட்டாக வந்து சுத்த விட்டுட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து ஸ்பீட்டாக சுத்த விட்டீங்களா அப்படியே? அப்போ கொஞ்சம் கொஞ்சம் போக போக அப்படியே டைம் போக போக என்ன மாதிரி கொஞ்சம் சொல்ல இன்னும் இப்போ கியர் 5ல் வருது. என்ன மாதிரி கொஞ்சம் சொல்ல கியர் 6ல் விடும். அப்போ இது மாடல்னு சொல்லி சொன்னா மாட்டை அடிச்சு மாடுண்டா அதான் பார்த்துங்க இப்போ விளங்குது. மாட்டுண்டா நாங்கள் இதுன்ற விதத்துக்கு மாட்டை அடித்து துன்புறுத்தோம். இந்த மாடு பாவம் தானே. அப்போ ஒரு ஆள் வந்து இந்த இடத்துல நிற்கணும், இன்னொரு ஆள் வந்து மாடு சாய்க்கிறதுக்கு ஒரு ஆள் நிற்கும். 2 பேர் நிற்க வேணும். இனி மாடு நாங்கள் எப்படித்தான் அடிச்சு ஆய்க்கணும்னாலும் மாடு தொடர்ந்து நாங்கள் ஒரே விதத்துக்கு வாண்ட பெறாதான் களைச்சி போடுங்க. களை கெச்சில தம்பி. அப்போ இப்போ எல்லா இடங்களையும் இப்படி பயன்படுத்துறாங்களா? இப்படி தானே இப்போ லேண்ட் மாஸ்டர் மோட்டார் பயன்படுத்துகிற குறைவு லேண்ட் மாஸ்டரை பயன்படுத்துகிறாங்களா? மோட்டார் செய்யறதுன்ற எல்லாரும் சில பேர் செய்கிறாங்க. ஓகே, பாருங்க வந்து இப்போ ஐயா சொல்லிங்களே கூட இந்த மாட்டை வந்து துன்புறுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் இதை மாற்றிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னவர் வந்து என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் போக 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 வந்து கொஞ்சம் ஸ்பீடாக சுற்றினா தான் அந்த இது வந்து இறங்கி வரக்கூடிய மாதிரி வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து மாணவர்கள் அடித்து துன்புறுத்தம் தானே, அப்போ அதுக்காண்டி வந்து மாற்றி வச்சுக்கலாம் வாங்க அப்படின்னு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாறை மேத்துறதுக்காக வந்து ஒரு அந்த படியை தூக்கி வச்சுக்கணும்னு சொன்னேன். இப்போ அந்த வச்சிருக்காங்க வந்து இப்போ இன்னொரு படி ஏற்றிருக்காங்க. அதே மாதிரி வந்து இன்னொன்று கிடக்கு. இப்போ போக 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 வந்து இன்னும் அந்த பாரம் வந்து ஏற்றி கொண்டு போவாங்களாம். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து இது வந்து ரைட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோம். ரைட்டாக தான் இன்னும் முருகிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அதாவது ஆரம்பத்தில் சுற்றுனதை விட நல்ல ஸ்பீடாக வந்து சுற்றி கொண்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்பீடில் வந்து இந்த இடத்துல நிற்கவே இல்லை. ஐயா வந்து நிற்கிறாரு பாருங்க, குயிக்காக அப்படி சுற்றிட்டு வரும். வந்து இந்த இடத்துல வந்து நிற்கவே இல்லை. இப்போ இந்த டைமில் இதில் வந்து நிற்கவே இல்லை. எத்தனை கியரில் போகுது? இப்போ என்னன்னா இது வந்து அந்த இன்ஜின் பூட்டினா தானே வந்து அந்த கியர் மாத்திர சிஸ்டம் இதை எப்படி செட்டாகும்? இங்கே பண்ணு சும்மா என்ஜினா இதே மாதிரி மோட்டர் மாதிரி ஓட பண்ணதை தவிர வேகத்தை குறைச்சி கூட்டுற அந்த சிஸ்டம் கியர் பாக்ஸுக்கலாம். நாங்கள் கியரை மாற்றினோம்னு சொன்னால் அப்போ இப்போ இதான ஃபைனல் வந்து ஸ்டெப் கியரில் விட்டுக்கிறாரு. இந்த கியரில் விட்டோம்னா நாங்கள் இனி கை வைக்கிறதுல இந்த இப்படி கட்டால தண்ணி அப்படியே இப்போ இந்த லாஸ்ட் கடத்துக்கு வந்துட்டுனே. அப்போ திரும்ப ஊற்றுங்க. இதுக்குள்ள ஊற்றுறேன் அப்படியே. இப்போ வந்து உண்மையா இது கொஞ்சம் இதில் நிற்கிறாரு. அவ்வளோ ஸ்பீடாக வந்து சொல்லி கொண்டிருக்கு. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்த அந்த எண்ணெயை வந்து திரும்ப ஊற்றுறாரு ஐயா. அந்த கீழுக்கு அப்படியே வந்துருக்கு. என்ன இது அந்த எள்ளுகளா? ஓகே. இதே மாதிரி எத்தனை தரம் ஐயா ஊற்றணும் இப்படி? இனி நாங்கள் தொடர்ந்து ஊற்றி கொண்டே இருப்போம். திரும்ப இப்படி ஊற்றி கொண்டே எத்தனை சாதத்துக்கு பிறகு வந்தது அப்படி அந்த இது வராமட்டா? அந்த இதில் இந்த எள்ளுத்தன்மை இல்லாமல் சரியாக வந்ததுன்னு சொன்னால் இந்த எடுத்துக்கொண்டே இருக்கும். பாருங்க, இது அளவு எள்ளில் இந்த எண்ணெய் வந்திருக்கு பார்த்தேன். இவ்வளவு வந்து நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் தயாரிப்பது எப்படி வழியாக காட்டியிருக்கு. உங்களுக்கு பாரம்பரிய முறையில் வந்து செய்கிறத காட்டியிருக்கு. நான் நேரத்தில் நின்றதை விட வந்து இப்போ வந்து மின்னல் வேகத்தில் சுற்றி கொண்டு இருக்கு. இது நிற்கலாம். நேரத்தில் மெதுவாக சுற்றி தலை சுற்றி வந்தது. நான் வந்து ஒன்று வா உங்களுக்கு வந்து லேசா தலை சுத்துற மாதிரி எல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு இது நல்லா பழகிட்டு தானே. 60 வருஷம் சும்மா வேணே அது வைங்க இப்போ உண்மையிலே. ஆனால் இத்தனை வயதில் ஆரம்பிச்சிக்கிறீங்க? 60 வயது என்றாலும்
ஒரு 10 15 வயதில் அப்படி ஆரம்பிச்சிருப்பீங்களா நீங்கள் வந்து உங்கள் அப்பா பார்த்து? அப்படி படிக்கிற வயசுல நாங்கள் முதல் வந்து மாடுகள் சாச்சு பள்ளிக்கூடத்தால வந்து மாடுகள் சாச்சு அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பழகி இது அப்பா அந்த காலத்துல இந்த மிஷின் லேண்ட் மாஸ்டர் ஆகி எந்த காலத்துக்கு எங்களுக்கு பிள்ளைகள் பள்ளிக்கூடம் தானுங்க. அப்ப நானும் வைஃபும் தானே, அப்ப எங்களுக்கு உதவி இல்லை, மாடு சாய்க்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. அதுக்காண்டித்தான் நாங்கள் இப்படியான ஒரு இந்த மாடு சாய்க்க விடாம செய்யறதுக்காண்டித்தான் இப்படியான ஒரு இதாக கொண்டு வந்து இப்போ எடுத்தது மாறி மாறி ஊற்றி கொண்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. உண்மை வந்து இப்போ உங்கள்கிட்ட இருந்து அதாவது இப்படி எண்ணெய் வாங்க வரவங்கள்ட்ட அதாவது இப்போ உண்மையிலேயே கலப்படம் இல்லாமல் கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க, அவங்கள நம்பி வரலாம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு? அது என்னன்னு சொல்றது, எங்களை நம்ப வேணும்னு நாங்கள் சொன்னா நம்பல அது இல்லை, அதைகள் அனுபவத்துல உணர வேணும். இது நம்பிக்கை தானோ உணர வேணும். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நாங்கள் நடக்கோம். இப்போ நேரத்தோட வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இப்போ என்னதுக்காவது இப்போ எண்ணெய் அதிகமாக தேவைப்பட்டா நீங்கள் அதை செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? அது நாங்கள் ஏற்கனவே நாங்கள் எண்ணெயை ஊற்றி ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம். வந்த உடனே நாங்கள் ஊற்றலாம் இது உடனே செய்கிற வேலையில தான் இல்லை. இப்போ உண்மையிலே வந்து ஐயாக்கெல்லாம் விளம்பரமோ அப்படியெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு மேலே வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க, அடியோட கொஞ்சம் செய்து கொண்டிருக்கிறாங்க. பல வருஷத்துக்கு மேலே வந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்து நன்மையாகன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்து போட்டேன். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுத்தமான இந்த நல்லெண்ணெய், அதாவது இந்த செட்டில் ஆட்டுற சுத்தமான நல்லெண்ணெய் வந்து நீங்கள் வந்து தேடிக்கொண்டிருப்பீங்க வெளிநாட்டில் இருந்தோ இல்லை வேறு இடங்கள்லேருந்து. ஐயாவோட நம்பரை நான் நட் பண்ணுறேன், கான்டாக்ட் பண்ணி வாங்கி எடுத்துக்கொள்ளுங்க. உண்மையிலே பெட்டராகும். இப்போ நான் கூட இப்போ காய்ச்சிட்டு இருந்த கொஞ்சம் டைமில் வந்து ஒரு டீம் சொல்லிட்டு ஆர்டர் பண்ண சொல்லி நான் கொஞ்சம் நேரம் ஆர்டர் பண்ணிட்டு போவேன், எனக்கும் வந்து வேணும். ஓகே சரி, உண்மையிலே வந்து சந்தோஷம் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து காட்டி தந்ததுக்கு. உங்களோட டைம் வந்து கெடுத்தி இப்படியான விஷயத்தை வந்து மற்றவங்களுக்கு போய் சேரணும்னு எடுத்து காட்டுறதுக்கு எனக்கும் வந்து உண்மையிலே வந்து சந்தோஷம். இப்படித்தான் சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தயாரிக்கிறது. ஸோ இதை வந்து நீங்கள் இன்றைக்கு காணொலி மூலம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட கருத்தை வந்து கமெண்டில் தெரிவிங்க. அப்படி ஐயா வாயாட்டிட்டு வாங்க அது